அவங்க அடைச்சிருந்தார். கஞ்சா போத 0% கல்டிவேஷன், சாரி கல்டிவேஷன் 0% தான். ஆனா யூசேஜ் எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு. அவங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். திமுக பேசுறவன், திமுக கார யாரு பேசினாலும் கரெக்டா காதுல வாங்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, 0% கல்டிவேஷன். அதுவும் போய் ஹாஸ்பிட்டல் பின்னாடி அவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கான், அது 0% வராது. சரி விட்டுருங்க. இவங்க என்ன சொல்றாங்க, 0% கல்டிவேஷன். சரி புழக்கத்து யாரும் உங்க அப்பா வந்து நிப்பாட்டுவான், இல்ல செத்து போன உங்க தாத்தா வந்து நிப்பாட்டானா? நான் கேட்கிறேன், புழக்கத்துல இல்ல. எவ்வளவு திறமையா பதில் சொல்றீங்க. கல்டிவேஷன் 0% ஒட்டுமொத்த தமிழ்நாடு எல்லா மக்களும் ஒத்துக்கோங்க. அங்க இங்க ஒண்ணு வளர்ந்து போகுது, ஒத்துக்கிறாங்க. ஆனா யூசேஜ் புழக்கத்துல விடுறதோ கல்டிவேஷன் வேற வேற மக்களுக்கு தெரியும். எவ்வளவு தெளிவா பதில் சொல்லியிருக்காங்க. 0% கல்டிவேஷன் மட்டும்தான். வாயை விட்டு சொல்லல 0% எங்கேயோ புழக்கம் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தெளிவா புரிஞ்சுக்க மக்களே. அவங்க சொல்றது எப்பயுமே திமுக பேசினான்னா அவன் தெளிவா எவ்வளவு போர்ஜரி பண்ணுமோ அவ்வளவு தெளிவா பேசுவாங்க. உச்சகட்டம் யாருக்கிட்ட, திமுக காரன். அவங்க தெளிவா சொல்றாங்க 0% கல்டிவேஷன். சரி விட்டுருங்க, 90% யாழிச்சிட்டோம் கல்டிவேஷன். ஓகே, அந்த 10% அங்கேயும் இங்கேயும் தெரியாம வளர்ந்துருந்தாங்க, விட்டுருங்க. ஆனா 90% புழக்கத்தை விட்டுருக்காங்க. 10% மட்டும்தான் கல்டிவேஷன், அது 0% சொல்றாங்க. இல்ல விட்டுருங்க. சரி, அது ரொம்ப நம்ம வற்புறுத்த கூடாது. தெளிவா பேசுறவங்க புழக்கத்துல இல்லவே சொல்ல, ஒருத்த கூட சொல்ல. அடிமட தொண்டனாகட்டும் அமைச்சராகட்டும் ஒருத்த கூட சொல்ல. இந்த சூமா இருக்கால அவனுக்கு ஒருத்த கூட சொல்ல. கேஜி கணக்குல அழிக்கிறாங்க யாரு, போலீஸ். அப்புறம் இங்க சும்மா அவங்களே கலைச்சு அவங்களே அழிக்கிறாங்களா? கூப்பிட்டீங்களா? கல்டிவேஷனுக்கும் புழக்கத்துல இருக்குது டிஃபரன்ஸ் இருக்கு. பொதுமக்களுக்கு தெரியும். கண்ணை திறந்து பார்த்துட்டாங்க, விழிச்சுட்டாங்க. ஒரு நாள் நீங்க வேணும் உட்கார வைக்கல, புரிஞ்சுக்கோங்களா? கூப்பிட்டீங்களா? இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தமிழ்நாடு மக்கள் இவ்வளவு நாள் உங்களை உட்கார 75 வருஷம் ஆண்ட கட்சி பேண்ட கட்சி சொல்றீங்கள, உங்களை வேணும் உட்கார வைக்கல. வேற வழி இல்லாம அவங்க இல்லைன்னா இன்னொருத்தர் நீங்க உங்களை உட்கார வச்சிருக்காங்களே தவிர நீங்க தான் வேணும் தமிழ்நாடு அவங்களை காப்பாற்ற போறீங்கன்னு உங்களை உட்கார வைக்கல. தமிழை காப்பாத்துறோன்னு தமிழ்நாடு அரசு பேருந்துல தமிழ்நாடு நீங்க எப்பேற்பட்ட ஆளுங்க நீங்களா? கெட்டவர் திட்டணும். என்ன கூவுறதுக்கு யாரு? நம்ம அரசு வளர்க்குறீங்க, தமிழ்நாடு அரசு வளர்க்குறீங்க. இல்ல அவங்க நியாயம் யாரு? கீழமை நீதிமன்றத்தையும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் பாலியல் வழக்குல தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம். அவங்க தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர். அரசு வழக்கறிஞர் யாரு? தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் வேற. அரசு வழக்கறிஞர் யாரு? வில்சன். அவன் கூவான் தாவேகா வாங்கினது ஒரு இடைக்கால உத்தரவு, நீங்க வாங்கினது இடைக்கால உத்தரவா? இடைக்கால உத்தரவுக்கு மேல்முறையீடு, உங்க இடைக்கால உத்தரவு தான் வெறும் கூப்பிடுங்களா? என்ன சொல்ற இடத்துல இருக்கான் அவன். அந்த துறைக்கு கேவம். என்ன இதுதான் அரசு வழக்கறிஞரா? நல்ல அரசு வழக்கறிஞர்னு சொன்னான். தமிழக அரசு வழக்கறிஞர் ஒரு வார்த்தையை வெளில சொல்ல சொல்லாத, கேவலமா போயிடும் அந்த துறைக்கு. சரியா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.